வணக்கம் நேயர்களே. இந்த வார சாதிக்க பிறந்தோம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கக்கூடிய சாதனையாளர் கிருஷ்ணன் என்ற மதுரையை சார்ந்த 27 வயது இளைஞரை. ஒரு பெரியவர் அன்னபூரணி அம்மனுடைய முக அழகை அனுபவித்து பார்ப்பதற்கு ஒரு யுக்தியை சொன்னார். அவர் ஒரு மகான். அந்த அம்மனுடைய முகம் எப்படிப்பட்ட அழகு பொருந்தியதாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு 50 பேருக்கு அன்னதானம் செய்து முடித்துவிட்டு அன்னதானம் செய்து முடித்த நபருடைய முகத்தை பார்த்தால் அவருடைய முகத்திலே அதுவரை வாழ்விலே சாதிக்காத ஒரு சாதனையை செய்ததைப் போலவும் ஒரு ஆனந்தம், அதுவரை கிடைத்திராத ஒரு பூரிப்பு என்று அது ஒரு அகத்தின் அழகு முகத்தில் பிரதிபலித்திருக்கும் என்று சொன்னார். ஆக ஒரு 50 பேருக்கு அன்னதானம் செய்த ஒருவருடைய முகம் இப்படி அழகு பொருந்தியதாக இருக்கும் பட்சத்தில் உலகத்தில் உள்ள சகல ஜீவகோடிகளுக்கும், மரம், செடி, புழு என்று சகல ஜீவராசிகளுக்கும் உணவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய முகத்தின் அழகை அன்னதானம் செய்த ஒருவருடைய முக அழகிலிருந்து பன்மடங்கு பெருக்கி நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அன்னதானத்தினுடைய மகிமை அத்தகையது. கிருஷ்ணன் அவர்களுக்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இவர் கேட்டரிங்கை முறையாக படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸிலே தேர்வு பெற்றிருக்கிறார். வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று இருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் அவரை மாற்றி இருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 6 வருடங்களாக மதுரையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும், நடைபாதையிலே தூக்கி வீசப்பட்ட ஆதரவற்ற முதியவர்களுக்கும் ஒரு நாளைக்கு 3 வேளை, ஒவ்வொரு வேளையும் 250 பேருக்கு தன்னுடைய கையாலேயே சமைத்து எடுத்து சென்று உணவு கொடுத்து வருகிறார். சாதிக்க பிறந்தோம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணன் அவர்கள் நாம் ஏன் பிறந்தோம் என்பதற்கு ஆதரவற்றவர்களையும் மனநிலை குன்றியவர்களையும் வாழ வைக்க பிறந்திருக்கிறோம் என்ற அர்த்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த வார சாதிக்க பிறந்தோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். ஒரே ஆச்சரியமான விஷயம் வந்து உணவு விற்பனை பொருளா இல்லையா அப்படின்றது நம்முடைய நாட்டு பண்பாட்டுப்படி எப்படின்றது வேற விஷயம். அது ஒரு விற்பனை பொருள் இல்லைன்றது நமக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. திண்ணையில வந்து தங்குவாங்க, யார் தங்கினாலும் சாப்பாடு போடணும். உணவு ஒரு விற்பனை பொருளாக நம்முடைய நாட்டில் கருதப்பட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலம். இப்போ ஒரு ஹோட்டல்ல நீங்க ஒரு கேட்டரிங் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நிஜமா ஒரு வெளிநாட்டுல போனா அபரிமிதமான பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு தானே? கண்டிப்பாக உண்டு. நீங்க அந்த படிப்புல சேரும் போது நோக்கம் என்ன? இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புல சேர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து சொல்லணுமே, சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில எதை பார்த்தாலுமே ஒரு யதார்த்தம், ரொம்ப ஒரு ஜாலியா வாழக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. இதை முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்தபோது அங்க வந்து கிளாஸ்லயும் சரி இல்ல ட்ரைனிங் போற இடங்கள்லயும் சரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனே நம்ம வந்து வாழ்க்கையில எப்படி இருக்கலாம், எப்படி வாழலாம், நம்ம இந்த படிச்ச கலையை வந்து எப்படி வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய 5 நட்சத்திர 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் எப்படி வந்து இந்த கலையை விற்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மோட்டிவேஷனே பொதுவா இருக்கும். அதே ஒரு மோட்டிவேஷனோட அந்த ஒரு எண்ணத்தோட தான் நானும் அந்த கோர்ஸை படிச்சு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல, ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல்ல வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான வேலை ஒண்ணு கிடைச்சது. என்னோட வேலையோட திறமையை பார்த்துட்டு கிட்டத்தட்ட பெங்களூர்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை கிடைச்சது. வேலையோட திறமையை பார்த்த உடனே அந்த ஹோட்டல் நிர்வாகம் வந்து சுவிட்சர்லாந்துக்கு என்ன அனுப்புறதாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பாண்டு. இப்ப மதுரைக்கு எங்க அம்மாவுக்கு போன் பண்ணேன், இந்த மாதிரி 4 வருஷம் பாண்டு நான் போகணும் அப்படின்னு. இப்ப எங்க அம்மா சொன்னாங்க, 4 வருஷம் பாண்டு நீ போனேன்னா திருப்பி வரமாட்ட, ரொம்ப லாங் லீவ் ஆயிரும், அதனால இங்க வந்து ஒரு வாரம் இருந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சுவாமியை தரிசனம் பண்ணலாம் வான்னு சொல்லி சொன்னாங்க.
அப்ப வந்தபோது நானே எங்க அப்பா அம்மா எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு இருந்தபொழுது, மதுரையில வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு இருந்தபொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90 வயது இருக்கும் அந்த பெரியவர் வந்து அவருடைய மனித நரகலையே எடுத்து தன்னுடைய சுண்டு விரலால எடுத்து பசிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய காட்சியை என் கண்ணால பாக்குறேன். பார்த்த உடனே ஒண்ணுமே ஓடல, அப்படியே உடம்பெல்லாம் சுண்டின மாதிரி, ரத்தம் சுண்டின மாதிரி ஆயிருச்சு, ஒண்ணுமே ஓடல. பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல போய் என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி இருக்குன்னாங்க. இட்லியை வாங்கி அந்த பெரியவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். கண்ணுல இருந்து அந்த பெரியவருக்கு அப்படியே தண்ணி தார தாரையா வருது. எத்தனை நாட்கள் ஆச்சு சாப்பிட்டுன்னு தெரியல. அந்த இட்லியும் சாம்பாரையும் கொண்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட கொடுத்த உடனே அப்படியே ஓபன் பண்ணி கடன்னு ஒரு 10 செகண்ட்ல சாப்பிட்டாரு. அன்னைக்கு ரொம்ப நன்றி தம்பி, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும், உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அப்படியெல்லாம் அந்த பெரியவர் வந்து நன்றி சொல்லியிருந்தாருன்னா அந்த பெரியவருக்கு நான் கொடுத்த சாப்பாடோட போயிருக்கும். இது வந்து ஒரு நன்றியும் சொல்லாம அப்படியே இருந்தது வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு ஆழமான ஒரு மின்சாரம் தாக்கின போல. ஒண்ணுமே செயலிழந்துட்டேன். அந்த காட்சியை விட்டு என்னால இன்னும் வெளியில வர முடியல. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். எங்க அம்மா வந்து இந்த பூவை தொடுங்க, இந்த புடவையை தொடுங்க, இதை எடுங்க, அதை கொடுங்க, அதை எடுங்க, இதை கொடுங்க, இதை வாங்கி அவங்கள்ட்ட கொடுங்கன்னா சொல்றாங்க. எனக்கு காதுல விழுகுதே தவிர அந்த பெரியவர்கிட்ட இருந்து நான் இன்னும் வெளியில வரல. அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோம். அப்பா அம்மா மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த சாப்பாடை கொடுத்து திருப்பி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி ராத்திரி வந்து படுக்கும்போது நினைச்சேன், ஒரு பிளேட் ஃப்ரைட் ரைஸை 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல விற்கிறேனே, அதுக்கு டிப்ஸ், போனஸ், இன்சென்டிவ், கோட்டு, சூட்டு, டை, காரு, பெர்குசெட்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்களே. அப்ப இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை வந்து படிச்சு சமையல் கலைனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தது காசுக்காக கொண்டு போய் இதை வெளிநாட்டுல விற்கிறதுக்கு தானா? நம்ம ஊர்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு முடியாம இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அதுக்கப்புறம் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து இன்னைக்கு காலையில மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் வீட்டுல வச்சு பார்த்துக்க முடியாத வயதானவர்களையும் பிளஸ் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இதுல ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க, அவங்களுக்கு கடந்த ஒரு 7 வருஷமா ஒருத்தருக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு 250 பேருக்கும் 3 வேளை ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு துணிமணி, தேவையான மருத்துவ வசதி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே பொதுமக்களுடைய நன்கொடையில தான் பண்றோம். நீங்க வந்து உங்களுக்கு எது முதல் பாதிப்பா இருந்ததுன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெரியவர் பசியில தன் நரகலை தின்ற அந்த ஒரு காட்சி தான் உங்களை மாத்திருக்கு. கண்டிப்பாக அந்த விஷயமும் அவர் ஒரு வயதானவராக இருந்ததுனால ஆதரவில்லாம நடைபாதைக்கு வந்து விட்ட வயதானவர்கள், இந்த 2 பிரிவுக்கு மட்டும்தான் உங்களோட நீங்க செய்யக்கூடிய சேவைகள் இல்லைங்களா? கண்டிப்பா. மற்றபடி இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரர்களுக்கு உணவு கொடுத்து ஊக்குவிக்கிறதுன்றதுல உங்களுக்கு அடியோட உடன்பாடு இல்லை? கண்டிப்பாக இல்லை. ஆனா நீங்க சொன்ன இந்த பிரித்து பார்த்ததுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி சாப்பிடுவாங்க, ஆதரவற்ற முதியவர்கள் எப்படி சாப்பிடுவாங்க, பிச்சைக்காரர்கள் எப்படி சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு இல்ல? கரெக்ட். அவங்க சாப்பிட மாட்டாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து மத்தியானம் சாப்பிடும் பொழுது ஒரு 4-5 பேர்ட்ட வாங்கினது, அதுக்கு வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சைட் டிஷ் வேணும். அது மாத்திரம் இல்லாம எந்த சாப்பாடு நல்லா இருக்கோ, எந்த சாப்பாடு ருச்சியா இருக்கோ அதை மாத்திரம் தான் சாப்பிடுவாங்க, பாக்கி தூர தூக்கி போட்டுருவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவர் வந்து குப்பை தொட்டில இருக்காரு, நீங்க சாப்பாடு கொடுக்கலனாக்கா குப்பை தொட்டில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பர், பழைய துணி, அங்க குப்பை தொட்டிக்குள்ள என்னென்ன கிடக்கோ அதை தான் எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருப்பார். இப்ப அது மாத்திரம் இல்ல, இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப கோச்சடையில இருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும், எங்க வீடு கோச்சடையில டோக்னர்ல இருக்கு, அங்கிருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் இப்போ ஒரு 250 பேர் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 60-70 பேர் வந்து பெண்கள். அந்த பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதுலயும் இந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டம் வந்து ரொம்பவே அதிகம். அரகுற துணியோட தான் ரோட்ல இருப்பாங்க, அவங்க ரோட்லயே பிரெக்னென்ட் ஆயிருவாங்க, ரோட்லயே அவங்களுக்கு வந்து குழந்தை டெலிவரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களையும் வந்து பார்த்து அவங்களுக்கு துணிமணி கொடுத்து தேவையான மருத்துவ வசதிகள் ரோட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து பராமரிச்சுட்டு வரோம். இது வரைக்கும் ஒரு 21 குழந்தைங்க ரோட்ல பிறந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரோட்ல பிறந்த குழந்தைகளை 21 குழந்தைகளுக்கு வந்து குழந்தை இல்லாத உங்களுக்கு தத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு அடாப்ஷன் கொடுத்து அந்த குழந்தைகளும் வளர்றாங்க. உங்களுக்கு இதெல்லாம் திருப்தியா இருக்கும். ஒரு பெற்றோருக்கோ உங்களுடைய
உடன் பிறந்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ எல்லாரையும் மாதிரி ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சோம். படிச்சாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கிறாரு, கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாரு, பெங்களூர்ல போயிருக்கிறாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்காரு, ஃபாரின்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணாம இன்னொரு விதமா போயிட்டு இருக்காருன்ற வருத்தம் இருந்துச்சா? இல்ல, ஆரம்பத்துல எங்க அப்பா அம்மா இதுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா அம்மாக்கு அந்த வருத்தம் இருந்தது. அப்போ இந்த சாப்பாடு விநியோகத்துக்கு நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், எங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி சாப்பாடு நான் விநியோகம் கொடுக்கறதுக்காக விநியோகம் பண்றதுக்காக போவேன். அப்ப நீங்க நான் என்ன பண்றேங்கிறத நீங்க பாருங்க. இது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு 3-4 மாசத்திலேயே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரவுண்டு எங்க அம்மா சொன்னாங்க. கூட வந்தபோது எங்க அம்மா சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் பார்த்தாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு 70ல இருந்து 75 வயசுக்கு மேல இருந்த வயசானவங்க எல்லாம் எங்க அம்மா காலை தொட்டு வணங்கி, உங்க பையனாலதான் இப்ப நாங்க 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவ்வளவு பசியோட இருந்தோம், என் பையன் நீ வீட்டுல வச்சு பாத்துக்கல, மருமக பேச்சை கேட்டு வெளியில அனுப்பிச்சுட்டான். பெண்ணை பெத்தவங்க என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை பேச்சை கேட்டுட்டு வெளியில அனுப்பிச்சுட்டாங்க, உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க 3 வேளை சாப்பிடுறோம், மகராசி நீ நல்லா இருக்கணும்மா அப்படின்னு சொன்னது எங்க அம்மாவோட மனதை பெரிய அளவுல பாதிச்சிச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு எல்லாம் நீ சாப்பாடு போடு, நான் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் 3 வேளையும் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. சோ இந்த தருணத்துல நான் என் தாயை தனை வணங்குகிறேன். இவர் இப்படி இருப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நானும் காரணம் என்று பட்டது அப்படின்னு ஒரு லைன் வரும். அது மாதிரி இவங்க இப்படி இருக்கிறதுக்கு நாமளும் ஏதோ ஒரு விதத்துல காரணமோ இல்ல இந்த மாதிரி இவங்க இருக்கிற நிலைமையை மாத்த முடியுமோ அப்படின்ற எண்ணம் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உங்களுக்கு கொடுத்திருக்கு. உங்களுக்கு கொடுத்தது நீங்க வெளிநாடு போகாதது நீங்க பிறந்த ஊருக்கு அங்க சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பெரிய உதவியா அமைஞ்சிருக்கு. இது மென்மேலும் உங்களுடைய கனவுப்படி ஒரு கூரையின் கீழ் எல்லோரும் பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி விடைபெறோம். நன்றி. நன்றி.